அடுத்ததாக எமது காமில் முக்தி அவர்கள் ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு முக்கியமாக நிகழ்த்த இருக்கிறார்கள். நாம் எந்த அளவு கவலையோடு நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், கவலையோடு எமது வாழ்க்கையில தீன் வர வேண்டும், நாம் தீன்தாரிகளாக மாற வேண்டும் எமது கவலையோடு இந்த மஜ்மாவிலே அமர்ந்து இருக்கும் வரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அவர்களுடைய உதடுகளிலிருந்து ஹிதாயத்துடைய வார்த்தைகளை வெளியாக்குவான். எந்த அளவுக்கு நாம் கவலையோடு இருந்து நாமும் தீன்தாரிகளாக வாழ வேண்டும், எமது பிள்ளைகள் மத்தியிலேயே எமது குடும்பத்தின் மத்தியிலே தீனுடைய விஷயங்கள் நிலைபெற வேண்டும் என்ற அடிப்படையோடு நாம் உட்கார்ந்திருக்கும் வரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் ஹிதாயத்துடைய வார்த்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூலமாக நமக்கு வெளியாக்குவார். ஹஜ்ரத் அவர்களை பற்றி நாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அல்ஹானியா தாருல் உலூம் மதரசாவிலே விரிவுரையாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நூர் லண்டனிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாறு வகுப்புகள் நடத்துவதற்காக லண்டன் மாநகரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பயான்களை எல்லாம் இலங்கை மக்கள் ஒவ்வொரு வாரமும் கொழும்பிலும் பல ஊர்களிலும் அவர்கள் அந்த மேலான பயான்களை கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நமக்காக உரை நிகழ்த்த வந்திருக்கிறார்கள். Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallama tasliman kathiran amma ba'd faqad qala Allah azza wa jalla ba'da a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim ya ayyuhalladhina amanu ittaqullaha wal tanzur nafsum ma qaddamat lighad wattaqullaha innallaha khabirum bima ta'malun ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون صدق الله العليم. الحمد لله. கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கின்றார். இந்த அத்துணை படைப்பினங்களிலும் மனித சமுதாயத்தை ஒரு சிரேஷ்டமான ஒரு படைத்தது மாத்திரமல்லாமல் அதிலும் முஸ்லிம்களை மிகவும் உயர்ந்தவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார். எனவே இந்த சத்தியமான மார்க்கமாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்களை எல்லாம் அனுப்பி வைத்தார். இந்த அத்துணை நபிமார்களுக்கும் தலைவராகவும் இறுதியானவர்களாகவும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தது மிக குறுகிய கால வாழ்க்கை. 63 வருட காலம் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டார். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா.
உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக அழகான முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய பிறந்ததிலிருந்து மௌத் வரைக்கும் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இந்த முழு உலகத்தில் இருக்கும் அத்துணை மனிதர்களுக்கு முன்மாதிரியானதாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதானுடைய ஒளி சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசமான நேரங்களில் அதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாமம் எங்கேயெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை பிரஸ்தாபம் செய்கின்றானோ அந்த இடங்களில் எல்லாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரஸ்தாபம் செய்திருக்கின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார் என்று சொன்னால் அங்கேயும் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக ஆக முடியாது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய நேரத்திலே கூட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை இணைத்துத்தான் பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி அவர்களை பார்த்து குர்ஆனில் சொல்லும் போது கூட மிக அழகான நபியுடைய பெயர்களை கூப்பிட்டு தான் அழைத்திருக்கின்றார். யா அய்யுஹன் நபி, ஏ நபியே. யா அய்யுஹர் ரசூல், ஏ ரசூலே, அல்லாஹ்வுடைய தூதுவரே. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்திக் கொண்டிருக்கக்கூடியவரே. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்பதாக நபியுடைய அழகான அவர்களுடைய பெயர்களை சொல்லித்தான் அல்லாஹ் குர்ஆனில் நபி அவர்களை அழைத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் எல்லாம் நிறைய துன்பங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு அநியாயம் செய்த மனிதனுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து அவர்கள் பதில் சொல்லவில்லை. நபி அவர்களை பார்த்து மக்கள் மஜ்னூன் என்பதாக சொன்னார்கள். பைத்தியம் பிடித்தவர் என்பதாக சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே பேசவில்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வமா ஸாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்களோடு இருக்கக்கூடிய இந்த தூதுவர் இருக்கின்றாரே இவர் ஒரு மஜ்னூன், ஒரு பைத்தியக்காரர் அல்ல என்று அல்லாஹ்வே பதில் சொல்லி இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய ரசூல்மார்களும் நபி மீது ஸலவாத் உரைக்கின்றார்கள். ஈமான் கொண்ட யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத் உரையுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை உயர்த்தித்தான் இருக்கின்றார். இந்த குர்ஆன் இறங்கப்படுவதற்கு முன்னாலே உலகத்தில் என்னென்ன வேதங்கள் எல்லாம் இறங்கியதோ அத்துணை வேதங்களிலும் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தான் இருக்கின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம்